சத்தியமா நான் சொல்லுறேன்டி ஓ பார்வால தூக்குதடி பத்தியமா உன்னை பார்த்துக்கிற உனக்காக வாழ்க்கை வாழும்படி இருக்கி இருக்கல் எழுத்துலதான் இருக்கா என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா நான் மேல காட்டிக்கிட்டேன் ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க உன் காதல் என் காவியம் உன்னோடு கை கோக்க என்ன மறந்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்துட்டேன்னு கோவப்படாதீங்க. ஒரு 2 மினிட்ஸ் பேசிட்டு நாங்கள் போயிடுவோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹாப்பியான நியூஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு வந்திருக்கோம். எங்களுக்கு மானிட்டேஷன் ஆஃப் ஆயிடுச்சுன்ற கஷ்டமான விஷயத்தையும் நாங்கள் உங்ககிட்ட தான் வந்து ஷேர் பண்ணோம். இப்போ எங்களுக்கு 2 டேஸ் முன்னாடி தான் மானிட்டேஷன் ஆன் ஆயிட்டு. அதையும் அந்த ஹாப்பியான விஷயத்தையும் உங்ககிட்ட தானே சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த சேனலில் நாங்கள் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். நீங்களும் பார்த்து சப்போர்ட்டை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நேற்று ஒரு வீடியோ போட்டோம். அந்த வீடியோவுக்கு சரியா வியூஸ் போகல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு காரணம் நீங்கள் கிடையாது, நாங்கள் தான். கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் தான் இந்த மானிட்டேஷன் ப்ராப்ளத்தால இடையில வீடியோ போடாமல் நிறைய கேப் விட்டுட்டோம். அப்போ நிறைய பேர் எங்கள் சேனலையும் சரி எங்கள் வீடியோவும் சரி மறந்துட்டீங்க. இருந்தாலும் நாங்கள் வீடியோ போட்ட உடனே நிறைய பேர் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த சந்தோஷமான நியூஸை மானிட்டேஷன் ஆன அன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்லணும்னு தான் நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் டைமிங் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதான் சொல்ல முடியல. அதனால தான் இன்னைக்கு சொல்கிறோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. நாங்கள் ஒரு வீடியோ எடுக்க எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா? ஆனால் நீங்கள் அசால்ட்டாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க. அதனால ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃபுல்லாக பாருங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதை தான் முக்கியமாக சொல்லணும்னு வந்தோம். தப்பாக நினச்சிக்கிடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு பண்ணுற கமெண்டோ லைக்குன்னா எங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ எடுக்க மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக பாருங்கள், சப்போர்ட்டை கொடுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவை உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறோம் கண்டிப்பாக. சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் உங்ககிட்ட இதை தான் ஷேர் பண்ணணும்னு நினச்சோம், ஷேர் பண்ணியாச்சு. அப்புறம் நீங்கள் வீடியோக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்க தான், ஆனால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டை எதிர்பார்க்குறோம். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஸ்டோரியில் ஏதாச்சும் முக்கியமான கருத்துக்கள் சொல்ல வேண்டியதாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்காக தானப்பா நாங்கள் ஸ்டோரியை எடுத்துகிட்டு போகிறோம். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்னா நாங்கள் எப்படி வீடியோ போடுறோன்னு எங்களுக்கு தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மறக்காமல் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ரெகுலராக வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறோம். அப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஆமாம் சோனி, நீயும் புரியணும். நம்ம வீட்டில் நகை போடுறேன்னு சொன்னதுக்கு வேண்டாம் சொல்லிட்டீங்க. ஆனால் உன் மாமியார் உன்னை சும்மா விடாத. அது எதுவும் நகையே எடுத்து போட்டுச்சு அவனுக்கு. ஏன் மாமியார் தானே எட்டே, நான் எப்படி கல்யாணம் பண்ணி போனேன்னு உங்களுக்கு தெரியாதாங்க. என்ன அந்த வீட்டில் அவங்க ஏற்றுக்கிட்டதே பெரிய விஷயம். அதுவும் முக்கிய காரணம் இவருக்காக தான் என்ன உள்ளே வச்சுருக்காங்க. இல்லை என்ன அப்போவே துரத்தி விட்டுருப்பாங்க. இதில் எனக்கு நகை தான் ஒரு கேடு. போங்கட்டே. உனக்கு என்னம்மா குறை? அழகு தேவதை மாதிரி இருக்கிறா. என்ன வாய் தான் கொஞ்சம் அதிகம். உன் மாமியார் உன் வாயை பார்த்து தான் பயப்படும். மற்றபடி நீ அந்த வீட்டுக்கெல்லாம் பொருத்தமான பொண்ணு தான். என்ன சொல்கிறது, ஏன் அருமை உங்களுக்கு தெரியுது. பேசாமல் நீங்கள் இன்னொரு பிள்ளை பெற்றிருந்தாவோட உங்களுக்கு நான் 2வது மருமகளாகவே வந்திருப்பேன். என்ன நீங்கள் ஒரு பிள்ளையோட நிறுத்திட்டீங்க, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னட்டே, நான் எதுவும் தப்பாக கேட்டுட்டேனா? உங்க முகமே ஒரு மாதிரி இருக்கு. இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட். நீங்க ஏன் மாமாவை தர இன்னொரு குழந்தை பெத்துக்கல? அழகா மாமாவுக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ பெத்து கொடுத்துருக்கலாம்ல. உங்களுக்கு தான் சொத்து சோகம் நிறைய இருக்குல்ல. அப்புறம் ஏன் கர்மித்தனம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தையோட நிறுத்திட்டீங்க? இப்போ அதை பத்திலாம் பேச வேண்டாமா. நான் சந்தியாவை பார்க்க போறேன், வா. என்னத்த, நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதிலே சொல்லல, நீங்க பாட்டு நழுவுறிய. அதுல எதுவும் ரகசியம் இருக்கா? மேடம், ஏதே யாரோ கூப்பிட்ட மாதிரி இருக்கு. யாருன்னு தெரியல. நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்க சந்தியாவை போய் பாருங்க. ஆ சரிம்மா. யார் நீங்க? யார் வேணும்? யாரை பார்க்க வந்திருக்கீங்க? மேடம் எனக்கு தெரியலையா மேடம்? உங்களை தெரியறதுக்கு என்ன நம்ம நாட்டு தலைவரா நீங்க? என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்களே? என்ன நிஜமாவே உங்களுக்கு தெரியலையா? உண்மையாவே எனக்கு தெரியலண்ணா. நீங்க யாரு? 6 மாசத்துக்கு முன்னாடி நீங்க கூட நைட்டு பீஸா ஆர்டர் பண்ணீங்க.
நான் தான் பீஸாவை எடுத்துட்டு வந்து தந்தேன். நீங்க கூட கையில பேக்கும் கைமா நின்று மழை கூட பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஐயோ, என்னால வயிறு பசியை மட்டும் தாங்கவே முடியாதே. பசி வேற உயிரை புடுங்குது. வீம்புல வேற வீட்டுல சாப்பிடாம வந்துட்டேன். இந்த மண்டையும் கூப்பிடல, வீட்டுக்குள்ள வேற போகல. இப்போ நான் பசிக்குதே, என்ன பண்றது? ஏன் வயிறு பசிக்கு நீ புலம்பிக்கிட்டு இருக்கணும்? அதான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா 5 நிமிஷத்துல கொண்டு வந்து தர போறாங்க. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வயிறார சாப்பிடலாம். ஏன் நம்ம புலம்பணும்? ஹலோ, பீஸா ஹாட், எனக்கு ஒரு பாக்ஸ் பீஸா வேணும். லொகேஷனா நான் இப்ப சென்ட் பண்றேன். ஒரு 5 மினிட்ஸ்ல கொண்டுட்டு வந்துருங்க. ஓகேவா? பை. ஐயோ, பீஸா காரனுக்கு போய் பை சொல்றேன். ஐயோ, எல்லாம் இந்த கிறுக்கனால வாயெல்லாம் உலருது. பசி வேற கண்ணை கட்டுது. சரி, பீஸா வந்து ஒரு பிடி பிடிக்க வேண்டியதுதான். ஹாய் சிஸ்டர், நீ யார் பீஸா ஆர்டர் பண்ணது? கொடுங்க. என்னது இந்த பொண்ணு பீஸாவே சாப்பிட்டுக்காது போல, இந்த படம் பறக்குது. இந்தாங்க மேடம் பீஸா. தேங்க்யூ பிரதர். இந்த நேரத்துல கொண்டு வந்து தந்ததுக்கு காசு போன்ல ஜிபே பண்ணிட்டேன் பிரதர். ஓகே மேடம். இந்த ராத்திரி நேரத்துக்கும் பீஸா மணத்துக்கும் அப்படியே உடனே சாப்பிடணும் போல இருக்குதே. மழை வேற வர மாதிரி இருக்கு. மழை மட்டும் வந்துச்சோ பீஸா வேஸ்டா போயிடும். உடனே சாப்பிட சொல்லி வெயிட் பண்ணாத. ஞாபகம் வந்துட்டுனா, அன்னைக்கு பசிக்குதுன்னு தான் நான் பீஸா ஆர்டர் பண்ணேன். மிட் நைட் ஆயிட்டு, இருந்தாலும் நீங்க தான் பீஸா கொண்டு வந்து தந்தீங்க. எனக்கு ஞாபகம் இருக்குண்ணா. சரி, இப்போ இங்க என்னன்னா வந்தீங்க? ஏதோ ஆர்டர் பண்ணாங்களா யாராச்சும்? ஆமாம்மா, யாரோ கண்ணாடி பேங்கிள்ஸ் அர்ஜென்ட்டா வேணும்னு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதாம்மா நான் கொண்டுட்டு வந்தேன். ஐயலா, ஆர்டர் பண்ணவங்க நேம் என்னன்னா? நேம் காவியாதி. அட்ரஸ் இந்த அட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓ அப்படியா? காவியாங்கிறது எங்க அக்கா தான். ஒருவேளை அவ தான் வளையலுக்கு ஆசைப்பட்டு ஆர்டர் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். கொண்டாங்க, நான் கொடுத்துறேன். அமௌண்ட் பே பண்ணிட்டாளா? இந்தாங்கம்மா, அதெல்லாம் அமௌண்ட்லாம் பே பண்ணிட்டாங்க. சரிம்மா, நான் கிளம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா இந்த நேரத்தில் கொண்டு வந்து தந்ததுக்கு. அண்ணா, காஃபி எதுவும் குடிச்சிட்டு போறீங்களா? இல்லை பரவாயில்லம்மா, வேண்டாம், நான் வரேன். அக்கா ஏன் இந்த நேரத்தில் வளையல் ஆர்டர் பண்ணியிருக்கா? அவளுக்கு தான் இன்னும் 2 மந்த்ல வளகாப்புன்னு அம்மா சொன்னாங்கல்ல. இப்போ கண்ணாடி வளையல் ஆர்டர் பண்ணியிருக்கானா? ஒருவேளை கல்யாணத்துக்கு கண்ணாடி வளையல் போட ஆசைப்பட்டிருப்பாளோ? சரி, அக்காவை பார்த்து இதை கொடுத்துட வேண்டியதுதான். ஐயோ, இங்க என்ன நடக்குது? இந்த பொண்ணியா இந்த குளத்துல நிக்கிறா? அவனை போய் கெட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கா? அது அது சோனியோட புருஷன் தானே? உள்ள என்ன நடக்குது? சரி, இந்த காட்சியை யாரு பாப்பாங்கன்னு நினைச்சேன். பார்க்க வேண்டிய ஆளே பார்த்தாச்சு. அப்புறம் என்ன, கொளுத்தி போட்டுற வேண்டியதுதான். ஏண்டி, என்ன வேண்டான்னு சொல்லிட்டு உன் விஜய் மாமா கூட போய் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறியோ? உன்னையும் இவனையும் வச்சு உங்க மாமியார் கிட்ட எப்படி பத்த வைக்க போறேன்னு மட்டும் பாரு. நான் பத்த வைக்கிறதுல உங்க மாமியாரை பார்த்துட்டு உன்னை வேண்டான்னு சொல்லுவாங்கடி. அந்த அளவுக்கு பண்றனாலயே பாரு. ஐயோ, இங்க நடக்கிற கூத்த பாருங்களேன். நாளைக்கு காலையில கல்யாணம் வச்சுக்கிட்டு நைட்டு எக்ஸ் லவர் கூட உல்லாசமா இருக்காங்க. அதை தட்டி கேட்க வந்த என்னையா அடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டியடா. உனக்குலாம் அசிங்கமாவே இல்லையா? இவங்க 2 பேரும் எக்ஸ் லவரா? தப்பா நடக்க வந்தாங்களா? பாருடா, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினா உன் பல்ல உடைச்சிருவேன். நான் என்ன ப்ரோ தப்பா சொன்னேன்? நீங்க முன்னாடியே காதலிச்சவங்க தானே, அதான் இப்ப மீட் பண்ண வந்திருக்கீங்க. இல்லன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சத்தியம் பண்ணுங்க பாப்போம். ஆமாடா, நாங்க காதலிக்க தான் செஞ்சோம். ஆனா இப்போ அந்த மாதிரி தப்பான எண்ணம் எங்க 2 பேத்துக்குமே இல்ல. ஐயோ கடவுளே, என்னது முன்னாடி சந்தியாவும் இவனும் காதலிச்சாங்களா? என்ன பார்த்தா என்ன உனக்கு கேனைய மாதிரி தெரியுதா? எவனாவது கேனைய இருப்பான், அவன் காதுல போய் பூ சுத்த விடிஞ்சா அவளுக்கு அவன் மாமன் கூட கல்யாணம். ஆனா இந்த நேரத்துல நீங்க ஏன் இந்த குளத்துல நிக்கிறீங்க? இத பார்த்தாலே உங்க வெண்டல என்னன்னு தெரிஞ்சு போயிடும். நீங்க தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. எங்க முடிஞ்சு போன வாழ்க்கைய பத்தி நேரத்துல எதுக்கு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? சரி,
நீ இப்படி இருப்பான்னு நினைக்கல. என் அண்ணன் புள்ள நல்ல புள்ளன்னு தானே என் பையனுக்கு கட்டி வைக்க பார்த்தேன். நீ இவ்வளோ மோசமானவளா இருந்திருக்கா. உனக்கு ஒரு காதல் வேற, இதில் என் பையன் வாழ்க்கை வேற அழிக்க பார்த்துருக்கா. உன்னை சும்மா விட மாட்டேன்டி. விஜயாமாக்கு கோவம் வந்துட்டு எரியிற நெருப்புல கூட கொஞ்சம் எண்ணெய் ஊத்துனாதான் அது நல்லா கப கபான்னு எரியும். நம்ம அதை நல்லா எரிய வச்சுட்டு நம்ம அதுல குளிர் காய்வோம். எனக்கு கிடைக்காத சந்தியா யாருக்குமே கிடைக்க கூடாது. இந்த பாரு குழந்தையாமா, மாமாக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு மாமா மேலேயே நீ கோவப்படுறியோ? ஆனா அதுதானமா உண்மை. உனக்கும் விஜய்க்கும் நிச்சயதார்த்த மேடையில தானே இவன் உனக்கு தாலி கட்ட வந்தவன் மாத்தி உன் தங்கச்சி கட்டிட்டான். இப்ப பாரு உன் கூடயும் குடும்பம் நடத்துறான், உன் தங்கச்சி கூடயும் குடும்பம் நடத்துறான். இவன் சரியான கேடிதான். ஏன் இந்த விஷயத்த உங்க குடும்பத்துல இருக்க எல்லார்கிட்டயுமே மறைக்கலாம். ஏன் உன் தங்கச்சி கிட்ட இருந்து கூட நீங்க மறைச்சிருக்கலாம். ஆனா இந்த ஆதி கிட்ட இருந்து மட்டும் எந்த விஷயத்தையும் மறைக்கவே முடியாது. சை, என் அண்ணன் பொண்ணு சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு. இவ்வளவு பெரிய காரியம் பண்ணி வச்சிருக்கா. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என் பையனை பகடக்காயா யூஸ் பண்றியா? இதை விட மாட்டேன். இப்பவுமே போய் என் பையனை கூப்பிட்டு வந்து உன் வெண்டவளத்தை தண்டவளத்துல ஏத்துறேன் பாரு. ரூமுக்குள்ள போகாம வாசல்ல நின்னுட்டே எதையும் உத்து பாத்துக்கிட்டு இருக்காவ. அப்படி உள்ள என்ன நடக்குது? நீ ஒருத்தி அவன் சொல்ற மாதிரி ஒட்டிக்கிட்டே நில்லு, தள்ளிப்போ. பாத்துட்டா சொல்லும். டேய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? என் சந்தியாவை பிடிச்சி இப்படி தள்ளி விட்டுட்டியே. யாரு பைத்தியம் மாதிரி பேசுறது? என்ன நீ பண்ற தப்ப மறைக்கிறதுக்கு என்ன கோத்து விட பாக்குறியா? ஆமாடா, நீ சொன்ன மாதிரி என் பொண்டாட்டி கருத்துல அவ விருப்பம் இல்லாம தான் நான் தாலி கட்டினேன். ஆனா நான் எப்போ அவளை தாலி கட்டுன்னு நான் என் வீட்டுக்கு கூட்டு போனனோ அப்பத்துல இருந்து என் மனசுல அவளை தவிர யாருக்குமே இடம் இல்ல. எப்ப நான் அவளை தொட்டு தாலி கட்டனோ அப்பவே என் மனசுல இருக்க கெட்ட எண்ணத்தை தூக்கி எறிஞ்சிட்டேன். இப்போ என் மனசுல அவ மட்டும்தான் இருக்கா. இனிமேலும் அவ மட்டும்தான் இருப்பா. யாரு என்ன நினைச்சாலும் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. என் பொண்டாட்டி என்ன நம்பினா எனக்கு அது போதும். உனக்கு உன் பொண்டாட்டி மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கா? உன் பொண்டாட்டி வரட்டுண்டா. உன்னை பத்தி அவன் நம்புற அளவுக்கு நான் சொல்றேன். அப்ப தெரியும் அவ உன்னை நம்புறாளா இல்ல என்ன நம்புறாளான்னு. நிக்கிறாரு உங்க அருமை அத்தான், அவர்கிட்டயே என்ன நடந்துச்சுன்னு கேளு. சரி சோனி, என்ன மாமா நடக்குதுங்க? எதை பத்தி நீ கேக்குற? உன் புருஷனும் உங்க அக்காவும் தனியா மீட் பண்ணாங்களே, அதை நான் பாத்தினே. அதை பத்தி கேக்குறியா? இல்லாட்டி உங்க அக்காவும் உன் புருஷனும் இதுக்கு முன்னாடி லவ் பண்ணிட்டு இருந்தாங்களே, அதை கேக்குறியா? அதை பத்தி கேட்டாலும் தெளிவா கேளு. சரி, நம்ம சொன்னதை இந்த சோடா புட்டி நம்பிட்டு இனி என்ன இதுங்க ரெண்டுத்துக்குள்ள ஒரே அடிபிடி தான். பொறுக்கி, உன்னை பத்தி எனக்கு தெரியாது நினைக்கிறியோ? நீ என் புருஷனை தப்பா சொல்றியா? அதோ நீ சொல்றத கேட்டு நான் என் புருஷன் மேல சந்தேகப்படுவேனா? யாரா சொன்னா? பொறுக்கி, உன்னை பத்தியும் தெரியும் என் புருஷனை பத்தியும் தெரியும்டா. இத்தனை நாள் நான் அவர் கூட இருந்திருக்கேன். அவர் விரல் நுனியோட என் சம்மதம் இல்லாம என் மேல பட்டது கிடையாது. அவ்வளவு ஒரு ஜென்டில்மேன் தான் என் புருஷன். நீ எவ்வளவு பெரிய பழிய போட்டுருக்கா, அத நான் நம்புவேனா? நம்பணுமா? ஏய் லூசாடி, நீ நான் உண்மையா தான் சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னன்னா சம்மதமே இல்லாம தியான மாதிரி பேசிட்டு இருக்க. கேச்சியா லூசு, என் புருஷன் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட மறைக்காம சொல்லியிருக்காருடா. அப்படிப்பட்ட நல்ல புருஷன் மேல நீ பழி போடுறியா வீணா? நான் சொல்றது உண்மைதான். உண்மையாவே உன் புருஷனுக்கும் சந்தியாவுக்கும் இடையில லிங்க் இருக்கு, நம்படி. செய்யற தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு எங்க அக்காளையும் என் புருஷனையும் என் தப்பா சொல்றியா? உனக்கு தாண்டா எங்க அக்கா மேல ஒரு கண்ணு. என்ன என்ன சொல்ற? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. பொறுக்கி
முட்டாள்தனம் பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியாடா? பொறுக்கி நீ எங்க அக்கால சுத்தி சுத்தி வந்ததும், அவ ரூமுக்குள்ள ஆள் இல்லாத நேரம் உத்து உத்து பார்த்ததும், எங்க அக்கா போட்டவ உன் பெட்ரூமுக்குள்ள ஒளிச்சு வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கதும், எல்லாத்துக்கும் மேல எங்க காவி அக்காவுக்கு ஒரு பெரிய துரோகம் பண்ண பாரு. சை! காவியாக்கு நான் என்ன பண்ணேன்? காவியா என் ஒய்ஃப். பொறுக்கி, எங்க அக்காவுக்கு என்ன பண்ண நீ வாய் கூசாம சொல்றா? எங்க சந்தியாக்கா மேல இருக்கிற காதல் ஆசையில எங்க அக்காவுக்கு நீ என்ன கொடுத்துக்கிட்டு இருந்தா? நீ உனக்கு மறந்துட்டா? உங்க அக்காவுக்கு நான் என்ன கொடுத்தேன்? என்னது எங்க அக்காவுக்கு என்ன கொடுத்தியா? என்ன கொடுக்கல? எங்க அக்கா குழந்தையே உண்டாக கூடாது, நீ அவளுக்கு ஒவ்வொரு நாளும் அபாசன் மாத்திரை கொடுத்து அவளுக்கு குழந்தையே இல்லாம ஆக்கிருக்கிய அயோக்கிய நாயே. நீ தேவையில்லாம என் மேல வீண் படிய போடாத. நான் என் பொண்டாட்டிக்கு மாத்திரை கொடுத்திருந்தா இப்ப எப்படி மாசமாயிருப்பா சொல்லு? அதையும் நானே சொல்றேன்டா பொறுக்கி. எனக்கு உன் மேல ஒரு சின்ன டவுட் இருந்துச்சுடா. எங்க அக்கா கிட்ட நீ நடந்துக்கிற முறையும் நீ செய்யற செயல்களும் ஒரு தப்பாவே எனக்கு தோணுச்சு. அதனால தான்டா உன்னை நான் ஃபாலோ பண்ணேன். அப்புறம் நீ எங்க அக்காளுக்கு ரெகுலரா கொடுக்குற மாத்திரையை நான் ஒரு மெடிக்கல்ல போய் காமிச்சேன்டா. அப்பதான் தெரிஞ்சிச்சு அது குழந்தை உண்டாகாம இருக்கிறதுக்காக கொடுத்த மாத்திரை. நீ அதுக்கப்புறம் தான்டா அந்த மாத்திரைக்கு பதில் சத்து மாத்திரையை வாங்கி அதே இடத்துல நான் உனக்கு தெரியாம வச்சுட்டேன். ஆனா நீ முட்டாள்தனமா அது நீ வச்சிருக்க மாத்திரைன்னு நினைச்சு எங்க அக்காளுக்கு ரெகுலரா கொடுத்துக்கிட்டு இருந்தா. அதனால தான்டா இப்ப எங்க அக்கா மாசமாயிருக்கா. இவ்வளவு கீழ்த்தரமான கேவலமான வேலையை செஞ்சுட்டு நீ என் சந்தியாக்கா மேல இருக்கிற ஆசையால என் புருஷன் மேலேயே பழிய போடுற பத்தியா? அதை என்னால மன்னிக்கவே முடியாதுடா பொறுக்கி. ஏன் ஹரி இப்படி பண்ண? நீங்க இப்போ இங்க வந்தீங்க? அக்கா நீ எப்போ வந்தா? நீ எப்போ ஒரு காலரை பிடிச்சி பேசிட்டு இருந்தியோ அப்பதே வந்துட்டேன். ஐயோ அக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. நீ அக்கா அழுற? நான் சும்மாதான் ஆதி மாமாட்ட ஒரு சின்ன விஷயத்தை தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆதி மாமாவுக்கும் எனக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, அததான் கேட்டுக்கிட்டு இருந்தேக்கா. நீ அழகாக்கா. ஏண்டி, நீ என்னோட எவ்வளோ வயசு சின்ன பொண்ணு, நீ கூட என்ன முட்டாளாக்கியிருக்கல. ஐயோ அக்கா, நான் உன்னை என்ன பண்ணேன்? ஏண்டி, என்ன பண்ணினியா? எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, அது உனக்கும் தெரிஞ்சிருக்கு. அதை அக்கா கிட்ட சொல்லுவோன்னு இல்லாம எல்லாத்தையும் மூடி மறைச்சிருக்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன ஒரு முட்டாள தானே நினைச்சிருக்கீங்க? ஐயோ அக்கா, உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லக்கா. நீ சொன்னா இதை தாங்கிக்க மாட்டேன்டா. இதை நான் உன்கிட்ட சொல்லலக்கா. மற்றபடி உன்கிட்ட மறைக்கணும் நான் ஒரு நாளும் நினைச்சதே இல்லக்கா. எப்படியாவது மாமா திருந்திருவாரு நீ மாசமானான்னு நான் நினைச்சேக்கா. ஆனா அவரு திருந்தவே இல்லக்கா. அக்கா 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 நீ அக்கா அழுதுகிட்டு இருக்கா? பேசாதடி, பேசாத. நீங்கெல்லாம் சேர்ந்து எனக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கீங்க. ஐயோ அக்கா, நான் என்னக்கா உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணேன்? ஏண்டி சந்தியா, இந்த பொறுக்கி எப்போ மேல ஆசைப்பட்டான்னு உனக்கு தெரிஞ்சிச்சோ அப்பவே என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே? அப்பவே இவனுக்கு ஒரு முடிவு கட்டியிருப்பேன்ல. அக்கா, நான் உன்கிட்ட சொல்லியிருந்தா உன் வாழ்க்கை என்ன இருக்குக்கா? அதுக்கு பயந்துதாக்கா நான் சொல்லலக்கா. நான் மாமாவை கல்யாணம் பண்ணிட்டு சீக்கிரம் நம்ம வீட்டை விட்டு போயிடலான்னு மட்டும் தான் நான் நினைச்சேன்க்கா. சாரிக்கா. என் வாழ்க்கைன்னு சொல்றீங்களே, நான் இவ்வளோ நாள் இப்படிப்பட்ட பொறுக்கி கூட தான் சேர்ந்து வாழ்ந்தேன்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்குடி. இப்படி ஒரு அயோக்கியனை நம்ம வீட்டில் சுதந்திரமா சுத்த விட்டனால தானே இந்த பிரச்சனை இங்கே வந்து நிற்கிது. ஐயோ, இங்க நம்ம ஒண்ணு நினைச்சா பிரச்சனை வேற மாதிரில போகுது. இப்படியே விட்டா இது எங்க போய் முடியும்னு தெரியல.
இந்த முட்டாள் காவியா கிட்ட ஒரு அன்பு ஆக்ஷனை போட்டா அப்படியே அதை நம்பிரும். ஆக்ஷனை போட்ட வேண்டியதுதான். காவியம்மா, காவியம்மா, உனக்கு என்னை பத்தி தெரியாதா? நான் உன்னை தவிர எந்த பொண்ணையுமே ஏழு எடுத்து பார்க்க மாட்டேம்மா. இவங்கெல்லாம் பொய் சொல்றாங்க. இவங்க சொல்றதெல்லாம் நம்பாத காவியம்மா. என் புள்ள எப்படி தூங்கிட்டு இருக்கான்? அங்க என்ன நடக்குனே தெரியாம புள்ள தூங்கிட்டு இருக்கானே. என் புள்ள குழந்தை மனச அவளுக்கு எப்படி பந்தாடுறாளுக. மாட்டேன், அவ என் வீட்டுக்கு மருமக வரணும்னு ஆசைப்படுறா. அது இந்த ஜென்மத்துக்கு நடக்கவே நடக்காது. எப்பா எப்பா விஜய், கொஞ்சம் எந்திரிப்பா. அம்மா விடிஞ்சிட்டோ? ரொம்ப நேரம் ஆயிட்டுமா? சரி, நான் போய் குளிச்சுட்டு வரட்டேம்மா. ஆமாப்பா, குளிப்பு மட்டும்தான் இப்ப கேடு. நான் குளிக்குள்ள போறேன். 2 கை நிறைய மண்ணள்ளி போடுறியா? என்னம்மா இந்த காலங்காத்தால கல்யாணம் அதுமா இப்படி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு ஒன்னும் ஆகலடா. எல்லாம் அங்க தப்பு தப்பா நடக்கவே தான் இப்ப நான் தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கேன். தப்பா? தப்பா? தப்பு எங்கம்மா நடக்கு? என்ன நடந்துச்சு? நீங்க சந்தியாவை தானே பார்க்க போனீங்க, பாத்தீங்களா என்ன? ஆமாடா, அவளை பார்க்க போய் தான் எங்க தப்பு நடந்துச்சுன்னு எனக்கே தெரிஞ்சிச்சு. எப்ப ராசா, நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன், நீ அம்மா பேச்சே கேப்பியாப்பா? இன்னைக்குமா கேட்காம இருந்திருக்கேன். இப்ப என்ன, உங்க அண்ணன் பொண்ணு கழுத்துல இப்பவே போய் தாலி கட்டணுமா? ஐயர் வந்தா என்ன, வராட்டி என்ன, நான் போய் தாலி கட்டுறேன். அப்பா விஜய், தூக்கத்துல இருந்து கொஞ்சம் தெளிஞ்சு வெளியே வா. அம்மா என்ன சொல்ற, நீ கொஞ்சம் காது கொடுத்து கேளு. என்னம்மா வந்ததுல இருந்து மூஞ்ச கோவமாவே வச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கும் அப்பாக்கும் எதுவும் சண்டையா? எனக்கும் அவருக்கும் என்ன சண்டை வரப்போகுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. உனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்டா. என்னம்மா என்ன சொல்றீங்கம்மா? ஆமாடா, உனக்கு என் அண்ணன் பொண்ணு சரிப்பட்டு வரமாட்டாடா. உனக்கு வேற இடத்துல நல்ல பொண்ணை பார்த்து அம்மாவே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. இந்த கல்யாணம் வேண்டாம்டா, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். அம்மா என்ன பேசுறீங்க? தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கும் சந்தியாக்கும் கல்யாணம். இப்ப வந்து நீங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஆமாடா, எல்லாம் தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கேன். என் அண்ணன் பொண்ணா இருந்தாலும் அவ உன்னை நல்லா பார்த்துக்கணும்லடா. இவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா உன் வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும்னு எனக்கு தோணுதுடா. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லடா. ஏண்டா, இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நிறுத்திடுவோமா? அம்மா சந்தியாவை எனக்கு எவ்வளவு பிடிக்கணும் உங்களுக்கு தெரியலம்மா. அவ மேல நான் உயிரே வச்சிருக்கேம்மா. தெரிஞ்சு நீங்க இப்படி பேசுறீங்க? ஆமாடா, எல்லாம் தெரிஞ்சதுனாலதான் இப்ப நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீ மட்டும்தான் அவன் மேல உயிரை வச்சிருக்கடா. அவ உன் மேல உயிரையும் வைக்கல, மயிரையும் வைக்கல. அவளை பத்தி உனக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அவளை தூக்கி நீயே எரிஞ்சிருவாடா. இப்பதான் நம்மகிட்ட சொல்லிட்டு போனாங்க. அதுக்குள்ள இந்த கொஞ்ச நேரத்துல என்ன நடந்திருக்கும்? இந்த கல்யாணத்தை நிறுத்துற அளவுக்கு அம்மா பேசிட்டு இருக்காங்க. ஆமா, இப்ப வந்துட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த விஷயம் அத்தை மாமாக்கெல்லாம் தெரிஞ்சா மனசு கஷ்டப்பட மாட்டாங்களா? அவன் ஒழுங்கா புள்ளைய வளர்த்திருந்தா அவையும் கஷ்டப்படணும். அவன் ஒழுங்கா வளர்க்கல, அவன் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். என் அண்ணன்கிட்டயும் மைனிக்கிட்டயும் நான் பேசிக்கிட்டே, நீ கிளம்பு. சும்மா கிளம்பு சொல்றீங்க. எங்க கிளம்பணுமா? நீ கல்யாணம் பண்ணிக்க போறியே பொண்ணு, அந்த பொண்ணு ரூமுக்கு தான் உன்னை கூப்பிடுறேன். அவ நிக்கிற கோலத்தை பார்த்தா நீ ஏன் இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிடுவா. அங்கதான் கிளம்பு. என் அண்ணியும் அங்க வர சொல்லியிருக்கேன். நம்ம எல்லாரும் போய் பாப்போம் அந்த கோலத்தை. சந்தியா ரூம்ல அப்படி என்ன நடந்துச்சு? அம்மா கோவப்படுற அளவுக்கு சந்தியா ரூம்ல என்னத்த பாத்துருப்பாங்க? என்னம்மா இப்போ சந்தியா ரூமுக்கு தானே போகணும்னு சொல்றீங்க? ஒரு நிமிஷம் இருங்கம்மா, நான் போய் சட்டையை போட்டு வரேன். நீ என் பேரை சொல்லாதடா. நீ என் பேரை சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு. நீதான் என் உலகம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உனக்கு இவ்வளவு கேவலமான எண்ணம் இருக்குன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலடா. என் தங்கச்சி உனக்கு என்ன முறைடா வேணும்? அவளை போய் நீ தப்பா பார்த்துருக்கிய. கணவன்ற பேருக்கு உனக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லடா. உன் கூட நான் இவ்வளவு நாள் சேர்ந்து வாழ்ந்தேன்னு நினைக்கும் போது எனக்கு அசிங்கமா இருக்குடா. காவியா நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ என்ன ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருக்க. வாய முட்றா பொறுக்கி. இவ்வளவு நேரம் நீ சொன்னதை கேட்டு கேட்டு நான் ஒரு முட்டாள் மாதிரி இருந்திருக்கேன். ஆனா இப்போ நான் தெளிவா இருக்கேன்டா. இனியும் நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு பழைய காவியா கிடையாதுடா. நான் உன்னை எவ்வளவு நம்பினேன் தெரியுமா? நம்ம காதலுக்காக எங்க வீட்டையே எதிர்த்து உன்னை கல்யாணம் பண்ணேன். ஆனா நீ எனக்கு இவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணுவேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல.
காவியம்மா காவியம்மா என்ன நம்ப காவியம்மா, நான் அப்படிலாம் எதுவும் பண்ணல. ஏய், நிறுத்துடா. நான் எவ்வளவு நாள் அழுதுருக்கேன் தெரியுமா உனக்கு ஒரு குழந்தைய பெற்று தர முடியலன்னு. ஆனா இப்போ உன் குழந்தைய ஏன் சுமக்குறேன்னு எனக்கே அருவருப்பா இருக்கு. காவியா காவியா மன்னிச்சிரு காவியா, நான் ஏதோ புத்தி கட்டு தெரியாம பண்ணிட்டேன் இப்படிலாம். பாருடா, இந்த விஷயத்தை நீ தெரியாம பண்ணிட்டேன்னு மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கோ, உன்னை நான் உயிரோடவே விட மாட்டேன். ஏய் கையை எதிரி. ஓ, எல்லாரும் முன்னாடியும் உன்னை அடிச்சிட்டேன்னு உனக்கு அசிங்கமா இருக்கோ? அசிங்கப்படுடா. நேத்து ஒரு கதை சொன்ன பத்தியா? ஐயோ, உன் கதைக்கு முன்னாடி டைரக்டர் சங்கர் சாரே தோன்றுவாருப்பா. அந்த கதையில உன் ஃப்ரெண்டோட ஒய்ஃபோட தங்கச்சிய உன் ஃப்ரெண்டுக்கு பிடிச்சிருக்குன்னு என் காதுலயே என்ன மாதிரி பூ சுத்துற, அதையும் நான் நம்பிட்டு கேட்டுட்டு இருந்திருக்கேன் பாரு. அப்போ அந்த கதையில வந்த ஃப்ரெண்டு வேற யாரும் இல்ல, நீதான். உனக்கு தான் என் தங்கச்சியை பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட நாசுக்கா வந்து சொல்யூஷன் கேட்டிருக்க, அப்படித்தானே? அப்போ உனக்கு எந்த அளவுக்கு கிரிமினல் புத்தி இருந்துச்சுன்னா பொண்டாட்டிக்கிட்டே இப்படி வாய் குசாம கேட்டிருப்ப. ஆமாடி, எனக்கு உன் தங்கச்சி பிடிச்சிருக்கு, அதனாலதான் வந்து கேட்டேன். இப்போ என்ன? உங்களுக்கு வாய் குசலியா இப்படிலாம் சொல்றதுக்கு? என்கிட்டயே வந்து என் தங்கச்சியை பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க? முதல்ல சட்டையில இருந்து கையெடுடி. நான் அப்படி என்ன தப்பா கேட்டுட்டேன்? உலகத்துல நடக்காததையே நான் நடத்துறேன். உலகத்துல எத்தனை பேரு பொண்டாட்டி சரியில்லாட்டி குழந்தையாவ கல்யாணம் பிடிக்கலையா? அதே மாதிரிதான் எனக்கு உன்னை கொஞ்சம் பிடிக்கல, அதனால உன் தங்கச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால நான் அவளை கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டேன். இதுல என்னடி தப்பு? என்னமோ உலகத்துல யாரும் பண்ணாத தப்ப நான் பண்ண மாதிரி இந்த சிலுப்பு சிலுப்புறா கையெடுடி. இவ்வளவு கெட்ட எண்ணம் உள்ளவன் எனக்கு வேண்டாம், வேண்டவே வேண்டாம். இவன் நம்ம கூட இருந்தா நமக்கு தான் ஆபத்து. அதனால இவனை சீக்கிரம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருங்க. ஏண்டி, எவ்வளவு தைரியம் தான் என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவியா? அதையே நான் பாக்குறேன்டி. இல்லடி பொறுக்கி, எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அக்கா கீழே தள்ளுறா. உன்னை சும்மா விட மாட்டேன்டா. போடி, பெரிய நியாயத்தை கேட்டு வர. இப்போ பெரிய சான்ஸ் ராணி என்கிட்ட நியாயத்தை கேட்க வர. புருஷங்கிட்ட கேட்க வக்கு இல்ல, என்கிட்ட வந்து கேட்கற. போடி. பார்த்து பார்த்து சோனி, உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? எனக்கு ஒண்ணும் இல்ல. நீ என்ன தப்பா நினைக்கல சோனி, நீ என்ன நம்புற தானே? நான் ஏன்டா உன்னை நம்பணும்? அப்போ நீ என்ன நம்பலையா? எரும மாடு, உன்னை நான் தப்பா நினைச்சாதானடா நம்புறதுக்கு. நான் ஒரு நாளும் உன்னை தப்பாவே நினைக்க மாட்டேன்டா. யாரு எது சொன்னாலும் எப்பவுமே நான் உன்னை தப்பாவே நினைக்க மாட்டேன்டா. ரொம்ப நன்றிடி என்ன நம்பினதுக்கு. சரி, நீ கொஞ்ச நேரம் ஓரமா நில்லு. என் பொண்டாட்டி மேலேயே அவன் கை வச்சிருக்கான், அவனை சும்மா விட்டுருவேனா? நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு. அந்த தப்பு இல்லைன்னு நியாயப்படுத்துற. பாவம் அந்த அக்கா வாயும் வயிறுமா இருக்காங்க, அவங்கள பிடிச்சி இப்படி கீழே தள்ளி விடுறியே. எல்லாத்துக்கும் மேல என் லவ் பொண்டாட்டி இதை பத்தி கேட்க வேண்டாம், அவனையும் பிடிச்சி நீ கீழே தள்ளுவியா? என் பொண்டாட்டி மேல கை வச்ச உடனே சும்மா விடுவேனா? ஏண்டா, நீ நல்லவே மாதிரி பேசுறிய, நீ மட்டும் யோக்கியனோ? அவ அக்கால நல்லா சுத்துன்னு சுத்திட்டு இப்ப தங்கச்சியும் கல்யாணம் பண்ணி அவ கூடயும் குடும்பம் நடத்துறா. நீ பெரிய நல்லவனோ? சரி, அவன் பல்ல உடைக்காம விட மாட்டேன், நீயே இழுக்கிற விடு. நம்ம ஏன்டா இவனை அடிச்சிட்டு நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணணும்? நமக்கு 1008 வேலை இருக்கு. இவனெல்லாம் பாத்துக்கிட்டு போலீஸ் இருக்கு. கார்த்தியனன் போன் பண்ணு, அவர் வந்து இவனை பிடிச்சி செயல்ல போடட்டும். இல்ல சரி, உன் மேல எவ்வளவு தைரியம் தான் அவன் உன் மேல கை வச்சிருப்பான். அவனை ஒரு அடியாத அடிக்கடி என் மனசு திருப்தியாவே இருக்காது, விடு. ஏண்டா, பெரிய ஹீரோ நினைப்போ பொம்பளைய முனுக்க சீனை போடுறா. உன்னெல்லாம் 2 மிதி மிதிச்சா அடங்குவா. பொறுக்கி எப்படி மிதிச்சு தள்ளுறான். பார்த்து சோனிமா, அவங்கள பார்த்து தூக்குமா.
இவங்கிட்டலாம் வீணா சண்டை போடாதீங்க. இவன்கிட்ட சண்டை போடுறது வேஸ்ட். போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இவனை பிடிச்சிட்டு போக சொல்லுங்க. இவன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. அக்கா அக்கா நீ வாக்கா வந்து உட்காருக்கா. நான் உனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டுட்டு அம்மாவெல்லாம் கூட்டிட்டு வரேன்க்கா. அந்தால விஜய் அத்தை எல்லாரையுமே கூட்டு வந்துரு. இவன் பொறுக்கித்தனத்தை எல்லாருமே பார்க்கட்டும். எல்லாரும் சேர்ந்து என்ன செயலுக்குள்ள தள்ளுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. செயலுக்குள்ள தள்ளுனாலும் தள்ளிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் செயலுக்குள்ள போனாலும் பரவாயில்ல, எனக்கு கிடைக்காத சந்தியாவை நான் உயிரோடவே விட மாட்டேன். அவளையும் கொன்னுட்டு தான் நான் செயலுக்கே போவேண்டா. நீ கவலைப்படாதக்கா. கார்த்திகேயனுக்கு நான் ஃபோன் பண்ண சொல்றேன். இந்த மாதிரி ஐயக்கெல்லாம் வெளியே இருக்க கூடாதுக்கா. இவன் இருக்க வேண்டிய இடம் செய்யுதுதான்க்கா. ஃபோன் பண்றேன்க்கா. இங்க நீ உறைந்திருந்தாய் இதயம் தன் போக்கிலே. ஏண்டி எல்லாரும் சேர்ந்து என்ன போலீஸ்லயே மாட்டி விட பாக்குறீங்க? போறேன்டி போறேன். ஆனா எனக்கு கிடைக்காத சந்தியா இனி உயிரோடவே இருக்க கூடாதுடி. நிறமாலை போல் நெஞ்சம் நெளிந்தாடிடும் பல வண்ணங்களை பார்த்ததும் பாரா நெஞ்சம் சிரிப்பை உதிர்த்து திரும்பாமலே நடந்தால் உன்னை பார்த்ததும் பாராதது போல் சிறு வஞ்சம் யார்